ஒருத்தர் பெரிய செல்வந்தர் வந்து மகிழுந்துன்னு சொல்ற காரை நிறுத்திட்டு வர்றாரு. ஒன்னு கேட்கிறாரு, ஐயா கடவுள் தான் எங்க இருக்கிறாரு, அப்புறம் ஏன் கோயில்ல போய் கும்பிடணும், எங்கும் பார்த்து இந்த பார்த்து கும்பிட்டு போக வேண்டியான்னு. ஐயா வாரியார் சுவாமி கூட இருந்த உதவியாளர் போய் அந்த வந்த மகிழுந்துங்கிற கார்ல இருக்கிற சக்கரத்துல இந்த காத்தை பிடுங்கி விட சொன்னாரு. காத்தை பிடுங்கி விட்டோன்னா அவர் பதவிட்டார். ஐயா காத்தை பிடுங்கிட்டியல, எப்படி நான் வீட்டுக்கு போறது, காத்து தான் எல்லா இடத்துலயும் இருக்கேன், நீ ஓடிக்கிட்டு போனாரு. காத்தை அடைச்சு வச்சாதான் போக முடியும். இறையருள் எங்கும் இருக்கு, கோயில் இருந்தா தான் சக்தி. பால் பசுமாடு கொடுக்கும், வாழை பிடிச்சி இழுத்தா வராது, மடியில தான் கறக்கணும். அதுபோல இறையருள் எங்கும் இருந்தாலும் கோயில்ல தான் கும்பிடணும் சொல்லி வைத்தார்கள். இந்த உலகத்துல பூமி பந்துல 800 கோடி பேர் மக்கள் தொகை. உன் கையெழுத்து இன்னொருத்துல ஆரம்பத்துல கை நாட்டு வச்சவங்க கையெழுத்து போட சொல்லி திரும்ப கை நாட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் கை ரேகையை மாற்ற முடியல. என்னதான் புதுமைக்கு வந்தாலும் பழமைக்கு வந்துதான் ஆகணும். என்னைக்குமே என்னமோ ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி பழமைக்கு தான் அதிக சிறப்பு உண்டு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அது வேறு விதமான கதை. ஆனாலும் சொல்ற விதத்துல அதை புரிய வைக்கணுமே தவிர தப்பு தப்பா சொல்லி கொடுக்க கூடாதுப்பா. ஆமா, 1000 பொய் சொல்லி பொண்ணை கொடுக்குறாங்க. 1000 பொய் சொல்லி பொண்ணு எடுத்தோம்னா அந்த கல்யாணம் தான் வழங்குமா, அவங்க வாழ்க்கை தான் சிறக்குமா? அப்ப 1000 முறை போய் சொல்லி ஒரு திருமணம் பண்ணணும்னாங்க. அதுதான் உண்மை. முருங்கையை நட்டவே வெறுங்கையோட போவேன். முருங்கையை நட்டவே வெறுங்கையோட தான் போவான். வயதான 80 வயதுலயும் மாவன் வெறுங்கையோட போகணும், நல்லா நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னா முருங்கை என்று முருங்கையில எல்லாமே சாப்பிடலாம். என்ன நினைச்சிட்டா முருங்கை நட்டே வெறுங்கையோட வானா லாபம் கிடைக்காது உலருக்கு, அதனால நஷ்டம் ஏற்படுறது வேண்டாங்கிற மாதிரி முடியும். அது அல்ல, அந்த நட்டொண்ட கொண்டு கம்பு ஊண்டி நடக்கிற கோல் ஊண்டி நடக்கிற கிழவன் கூட அது தேவையில்லை. வெறுங்கையால வீசி நடக்கிற சத்து கிடைக்கலாம். முருங்கை மர கீரை, முருங்கை காய், முருங்கை பை அத்தனையில இருந்தும். ஆமா, ஏன்னா என்னுடைய கந்தன் அலங்காரம், கந்தன் அலங்காரத்தை பத்தி அழகா சொன்னீங்க. தீராத வயிற்று வலியும் பாலன் தேவராயருக்கு கொடுத்து அதை தீர்த்ததுனாலதான் இந்த கந்த சஷ்டி கவசம், அதாவது சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டருக்கு உதவிடும் செங்கதிர் வேலோன்னு சொல்லி அதை பாடுவதற்கு ஒரு காரணமாக இருந்தவரும் வல்வினைவோம் துன்பம்போம் சொல்பம்போம் அப்படின்னு பழித்து செல்வம் பழித்து கதித்தோங்கும்னு பாடினார். அப்படி 6 படை வீட்டுக்கு 6 சஷ்டி இருக்கு. அதை பாடினவர் பாலதேவராய சுவாமிகள். அவருக்கு தீராத வயிற்று வலி தீர்ந்ததுனாலே பாடினார். அது மட்டும் இல்ல, குமர குருபரன் சின்ன பிள்ளையாருக்கு 5 வயசு வரைக்கும் பேச்சு வரல. 5 வயசு வரைக்கும் பேச்சு வரல. அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கவலைப்படுறாங்க. திருச்செந்தூருக்கு சஷ்டி விரதம் இருக்கிறாங்க. 6 நாள் 7 நாள் விரதம் இருந்தாங்க. 7 நாள் அந்த புள்ள பேசல. மனசு ரொம்ப வெதிப்பு போச்சு. இனிமே இருந்தென்ன பயன், முருகனை நம்பி வந்தோம், முருகன் நம்மளை கை விட்டாரு அப்படின்னு நினைச்சு கடல்ல அந்த முகத்துவார்